இவன் 1 லட்சம் வாங்குறான். நான் அவங்கிட்ட காசு கட்டல, இவங்கிட்ட காசு கட்டல. எனக்கு என் பென்ஷனை வச்சு நான் வாங்குறேன். யார்ட்டையும் நான் காசு எதிர்பார்க்கல. இன்னைக்கு சொத்து வேணும்னு நின்னேன். அது எனக்கு இன்னைக்கு முடிவு வரல. உன்னை என் உயிரைத்தான் நான் போக்க போறேன். நான் உயிரை போக்கிடுவேன். நீ இருக்க மாட்டேன். சொத்து இல்லாம என்னால இருக்க முடியாது. கஷ்டம் எனக்கு. கஷ்டம். நான் போறேன். இனி என்னால உயிரோட இருக்க முடியாது. நான் என்ன உயிரோட இருக்க மாட்டேன். என்ன போனா என்ன? அன்னைக்கு நீங்களா இருந்தீங்களா? இன்னைக்கு நீங்க என்ன ரிப்போர்ட் அவர் என்னோட பாக்காரு, ஹரிகர சுதன் என்னோட பாக்காரு. எங்க மதுரையிலயா? அதுல வந்து உட்காருங்க வாங்க. எழுதி கொடுத்த யாரு? மாமனாரா பையங்களா? அந்த டீடைல் எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து படிக்காதவங்க படிச்சு எல்லாத்தையும் அதுக்கு லேண்ட் பிரச்சனையா? அதுக்கு ஒரு பணம் கட்டிக்கிட்டு யாரும் பெரிய லெவல்ல கட்டுறாங்க. ஏன்னா சொன்னா கேளுங்க. மக்கள் சார் எடுக்காதீங்க சொல்றாங்க. என்ன மேட்டர்மா? என்ன மேட்டர்மா? ஐயா கலெக்டர் எனக்கு 10 நாளையில சொத்து வந்துடும்னு சொன்னாங்க. எனக்கு மாமியா, எனக்கு மருமக, மக குடும்பம் என்னால தாங்க முடியல. எனக்கு என் கணவர் சுய சம்பாத்தியத்துல சம்பாதிச்ச சொத்து தான். எந்த ஏரியாமா உங்களுக்கு? எந்த ஏரியா? உங்க பேரு? உங்க பேரு? எனக்கு இடம் சொத்து இருக்குது கோயில்பட்டியில. உங்க பேரு? என் பேரை வச்சு கண்ணைக்கு என்னை வர சொல்லி இருந்தாங்க ஐயா. கலெக்டர் ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். கலெக்டர் எல்லாமே கேட்டாரு, எல்லாத்தையுமே கேட்டாரு. என் மகனும் மருமகளும் வந்திருந்தாங்க. அவன் தான் என்கிட்ட போய் சொல்லி தாவா வந்திருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லி எழுதி வாங்கிட்டான். வாங்கி ஒரு 6 மாசம் இந்த உண்மையை நம்ம கண்டறியணும்ட்டு பத்திராபீஸுக்கு போனேன். பத்திராபீஸ்ல போய் அதை இடம் வாங்கினவங்க தாவா அனுப்பிச்சோம். அவங்க கிட்டயும் போய் கேட்டேன். அவங்க நாங்க 25 வருஷம் ஆச்சு இந்த இடம் வாங்கி, நாங்க எதுக்கு தாவா அனுப்ப போறோம்? தாவா அனுப்புனா நாங்க கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கலெக்டர்கிட்ட அனுப்புனேன். கலெக்டர் பார்த்துட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு போனேன். என் மகன் என்கிட்ட எழுதி வாங்கினால சுத்தி எனக்கு 2 பையங்க. மூத்த பையன் இருக்கல, சின்ன பையன் என்கிட்ட எழுதி வாங்கிட்டாயா. இவனுக்கு 2 பிள்ளைங்க, அவனுக்கு பிள்ளை கிடையாது. அவங்களுக்கு 2 பசங்க. 2வது பையன் வந்து தாவா வந்திருக்குன்னு சொல்லி அவங்க சுய சம்பாதிக்க வீட்டுக்கார சம்பாதித்து எழுதி எழுதி வாங்கிட்டாரு. இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குள்ள வசதி இல்லை. ஆனா இத்தனைக்கும் அந்த 2வது பையன் நல்லா வசதியா இருக்காங்க. புருஷன் 1 லட்சம் சம்பளம், பொண்டாட்டி 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. பேங்க் பேலன்ஸ், ஷேர் சாட்டி எல்லாத்தையும் லட்சக்கணக்கான 3 லட்சம் 4 லட்சம் வருது. இந்த அம்மாவுக்கு பென்ஷன் வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட இது இல்லை. அவங்க இத்தனைக்கும் வீட்டுக்காரரும் இவங்களும் சேர்ந்த சுய சம்பாத்தியம் அதை எழுதி ஏமாத்திட்டு அங்க அலைய வச்சு கடைசியில
வரல. கடைசியா கலெக்டர் ஆபீஸுக்கு வந்தோம். நீங்க போங்க 10 நாள்ல அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க சாரு. சரின்ட்டு பார்த்தா கடைசியில இல்ல நீங்க கொடுத்த மனுவை வந்து தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதான் சரி கேட்டதுக்கு இல்ல நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எழுதுனதுதான். இல்ல அதான் குடும்ப கருத்து வேறுபாடுனாலதான் அவங்க இது பண்ணிட்டாங்க. குடும்ப கருத்து வேறுபாடுனால தான் இது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. நாங்க கொடுத்த மனு வந்து வேற தாவா வந்ததுனால இது பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த அம்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட இது இல்ல. இப்ப